நம்ம வாழ்க்கையில் மனசு தளர்ந்து போனவங்க தான் அதிகம். டிப்ரெஷன். அந்த மனசு தளர்ந்து போகையில் நம்மளை அரவணைச்சு, நான் இருக்கேன்டா, கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருந்தா அடுத்து 10 வருஷம் திடமா வாழ்வோமா இல்லையா? அது அந்த அந்த ஆங்கிள், அந்த கோணம். பல பேச்சாளர்கள் கோணத்தனமா பேசுவார்கள். ஆனால் இந்த அம்மா ஒரு கோணத்தில் பேசியிருக்காங்க. எங்க வாத்தியார் ஆசிரியரை சொன்னதுனால சொல்றேன். நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கையில் விஸ்வாசம்னு ஒரு சார், கிறிஸ்டியன், கணக்கு வாத்தியார். எனக்கு கணக்கு வராது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கருப்பாக இருக்குமேனு ஒரு காம்ப்ளெக்ஸ். சங்கர்ராவ் மாதிரி சோப்பா இல்லையே. அதை கண்டுபிடிச்சார் சார், விஸ்வாசன் சார் அதை கண்டுபிடிச்சார். ராமச்சந்திரா, ஏன் எப்போ பார்த்தாலும் நல்லாவே இருக்க? ஒன்றும் இல்லை சார். என்னமோ உன்னைய உறுத்துது, சொல்லு. அவர்கிட்ட சொன்னேன், சார் ரகுராமன் பாருங்க சார் எவ்வளோ சிவப்பாக இருக்கான், ரவி பாருங்க சார் எவ்வளோ சிவப்பாக இருக்கான், நான் மட்டும் ஏன் சார் இவ்வளோ கருப்பாக பிறந்தேன் அப்படின்னு. அவர் பதிலே சொல்லாமல் கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டு, ஸ்கூலை விட்டு வெளியே கூட்டு வந்தார். வெளியில் ஒரு பலூன் விற்கிறவன் என்னன்னா, பலூன் வாடா அண்ணே, ஒரு பச்சை கலர் பலூன் கொடுங்கண்ணே. கொடுத்தான். கேஸ் கேஸ் அடைச்ச பலூன். அதை விட்டா என்ன ஆயிடுச்சு? மேலே போயிடுச்சு. ஒரு மஞ்சள் கலர் பலூன் கொடுங்கண்ணே. மேலே போயிடுச்சு. ஒரு ரோஸ் கலர், ஒரு கருப்பு கலர் பலூன் கொடுங்கண்ணே. கருப்பு கலர் பலூன் கொடு. இதை விட்டா அது பறக்குது. வாத்தியார் சொன்னார், பறக்கிறதுக்கு கலர் முக்கியம் இல்லைடா, உள்ளுக்குள்ள இருக்க கேஸ் தான் முக்கியம்னார். உடனே இவர் என்ன நினைப்பாரு, உள்ளுக்குள்ள இருக்க கேஸ் தானே, அந்த கேஸ் இல்லைன்னா அப்படிம்பாரு. அந்த கேஸை உள்ளுக்குள்ள அடிக்கிறதுக்கு ஒருத்த வேண்டி இருக்கு. அதான் பாயிண்ட். அந்த பலூன் அதான் வந்து கேஸை உள்ள எடுத்துக்கிடுமா? அந்த பலூனுக்குள்ள ஒரு கேஸ் அடிக்கிறதுக்கு ஒருத்த வேணும்ல. அதை சொல்லி ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா ஆனை கூட மயங்கிருப்பியா? திருச்செந்தூர்ல அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்களா? இந்த நாச்சமா போறவனோ கழுதை எந்த இடத்துல போய் செல்ஃபி எடுக்கிறதுன்னு இல்லையா? இது விளங்காம போற போயிலுலா. அது யானைடா. அது எந்த நேரத்தில் எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு யானை சிரி எதை யானை சிரி சீஸ். அது இரிட்டேட் ஆகி ஒரு அடி. அதில் என்ன பெரிய கொடுமைனா, வேகத்தில் அடிச்சு போட்டு அப்புறம் அழுதுகிட்டு கிடந்திருக்கு. எது? யானை. இப்போ யானை வாழ்க்கை கூட யானை கையில் இல்லை, அடுத்தவங்க கையில் தான். சார் இவனை எப்படியாவது படிக்க வச்சிருக்கேன் சார். யார்கிட்ட சொல்கிறோம்? ஒரு வாத்தியார் வேணும்ல. சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், எங்கள் அப்பாவை காப்பாற்றிருங்க சார். அப்போ டாக்டர் வேணும்ல. ஐயா எனக்கு என் தம்பிக்கு வளர்ப்பு தயாராரியா, எனக்கு என் தம்பிக்கு வரப்பு தகராறியா? யார் வேணும்? ஒரு லாயர் வேணும்ல. என்னன்னே தெரியலையா, மனசு ரொம்ப குழம்புதியா, ஒரு சைக்காட்ரிஸ்ட் வேணும்ல. இப்போ நம்ம கையில் தான் சாத்தம்மா பேசினாங்கல்ல, சும்மா ஒரு கற்பனைக்கு. அவங்க திருச்சியில் காலேஜிலேருந்து ஸ்கூட்டியில் போகையில் பின்னாடி புல்லட்டில் வந்து செயின் அத்துக்கிட்டு போகிறாங்க. கற்பனைக்கு செயின் ஸ்நாச்சிங்.
உடனே சடார்னு விஜயசாந்தி மாதிரி யாரு என்ன வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி 4 டைவ் அடிச்சு புல்லட்டில் போகிறவன் புடரில் மிதிச்சு தள்ளி மிதிச்சு அடிச்சு ரத்த காயமாக்கி யார்கிட்ட இருந்துடா செயினை பிடுங்குற? யார் தெரியுமாடானா? வீரநங்கை வேலு நாச்சியார் கேள்விப்பட்டிருக்கியா? கொள்ளு பேத்தி. இப்போ போலீஸ்காரர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? போலீஸ்காரர் வந்து செயினை பறிச்சது தப்பு, நீங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லணுமே ஒழிய நீங்கள்லாம் அடிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வாக்கியம், சட்டத்தை கையில் எடுக்கப்படாது. எப்படி? சட்டத்தை நீங்க கையில் எடுக்கப்படாது, நாங்க தான் எடுத்து நாசமாக்குவோம். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யார் தேவைப்படுது? போலீஸ்காரர் வண்டி இருக்குல்ல, கண் பார்வை மங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆப்தால்மலாஜிஸ்ட் வண்டி இருக்குல்ல, கண் டாக்டர் வண்டி இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி முடி வெட்டணும். பாட்டி சொன்னா, அன்னைக்கெல்லாம் என் பாட்டி சொல்லுவா, இல்ல காடு மாதிரி முடி வளர்ந்துருக்கு, போய் வெட்டிட்டு வரலாம்பா. போன ஒரு சட்டியை கவுத்து சுத்தி அடிப்பாம பாருங்க அந்த காலத்தில் ஹேர் கட்டு. தேனை தலையில தொளிச்சு ஒரு எலியை விட்டுட்டீங்கன்னா எப்படி? தேனை தலையில தொளிச்சு ஒரு எலிய தலையில விட்டுட்டீங்கன்னா அது கரும்பு பார்த்தீங்களா, அது மாதிரி கரும்பிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா பயலுவ போய் 550 ரூபா 1500 ரூபா முடி வெட்டுறதுக்கு. அன்னைக்கு ஒரு 12 வயசு பயலை அவன் பாட்டி அலாக்கா தூக்கி கொண்டு போய் மாரியம்மன் கோயிலில் வச்சுட்டான். நேர்த்திக்கடனா என்னன்னு பார்த்தா அவன் இந்த முளைப்பாரி சட்டி மாதிரியே முடி வெட்டியிருக்கான். பார்த்தா இந்த முளைப்பாரியில செடி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அழாக்கா கொண்டே வச்சுட்டா. முடி வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. புரியுதா நான் என்ன சொல்ல? அதைத்தான் ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஆள் தேவைப்படும். நான் தென்காசிலேருந்து கோயம்புத்தூர் போனோம்னா பஸ்ஸில் போனோம்னா ஒரு டிரைவர் வேணும்ல, எனக்கு ஒன்றும் தெரியாத. சட்டை தைச்சு கொடுக்க ஒரு டெய்லர் வேணும்ல. அப்ப என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு மனிதன் தேவைப்படுகிறான். அதனாலதான் என்ன வார்த்தை போட்டா சக மனிதன். வார்த்தை என்ன? சக மனிதன். சகவ நீட்டினீங்கன்னா சகா மனிதன். அவன்தான் தோழன், அவன்தான் நண்பன். அருமையா பேச்சு. அப்போ ஒரு டீச்சர், ஒரு லாயர், ஒரு ஜட்ஜு, ஒரு டெய்லர், இந்த மைக் செட்டுக்காரர், இந்த வீடியோக்காரர் 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம்ல. என் பேத்தி சொல்லுவா, அவ மவன்ட்டு சொல்லுவா, உங்க தாத்தா எப்படி பேசுறாரு பத்தியா? அவ மவன் கேட்பான், நீ சிவப்பா இருக்க, உங்க தாத்தா மட்டும் எப்படி கருப்பா இருக்காரு? என் பேத்தி நல்லா சிவப்பா இருப்பா. அவ அது அது பாட்டி சிவப்பு. அவர் தேவைப்படுறார் சார். 10 வருடம் கழித்து என் வாழ்க்கையை நான் நினைத்து பார்ப்பதற்கு ஒரு வீடியோகிராஃபர் தேவைப்படுகிறார். பிறர் வேண்டி இப்ப என்ன தீர்ப்பு சொல்லலாம்? அப்ப பிறர் தான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லலாமா?
டீச்சர் பாடம் நடத்துவார், இது தீர்ப்பு. பரீட்சை எழுத வேண்டியது யாரு? டீச்சர் பாடம் நடத்துவார், எஃபிஷியண்டா நடத்துவார். படிக்க வேண்டியது யார்? பரீட்சை எழுத வேண்டியது யார்? வாத்தியாரைய சார் பிரமாதமா நடத்துறீங்க சார், அப்படியே ஒரு 8 போய் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா புண்ணியமா போகும் சார். நீ தாண்டா படிக்கணும். டாக்டர் மருந்து எழுதுவார், 3 வேளை சாப்பிடுங்கம்பார். 3 வேளை சாப்பிட வேண்டியது யாரு? உங்களுக்கு அல்சர், எரிப்பு சேர்க்காதீங்கம்பார். எரிப்பு சேர்க்காம சாப்பிட வேண்டியது யாரு? டாக்டர் சாப்பிட முடியுமா? சார் உங்களுக்கு அல்சர், ஓகே, நான் எரிப்பு இல்லாமல் சாப்பிட்றேன். லூசு டாக்டர். இப்ப டீச்சர் டாக்டர் உதவி. இப்ப இப்படி சொல்றேன் பாருங்க, நானும் என் தம்பியும் ஒத்துமையா இருந்துட்டா லாயரே தேவையில்லைல்ல. பாயிண்ட் வரும். எனக்கு என் தம்பிக்கு சண்டை, வரப்பு தகராறு, யார் தேவைப்பட்டா? லாயரு. நானும் என் தம்பி ஒத்துமையா இருந்துட்டா லாயரு தேவையில்லையா? இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டுக்கிட்டு பெப்பன்னு வரட்டா அவன் அத்துட்டு தானே போவான். எளிமையா வந்தா திருட இல்லை, எளிமையா வந்தா திருட இல்லை. திருட இல்லைன்னா போலீஸ் தேவையில்லைல்ல. புரியுதா? எதுக்கு வீணா கண்டவன்ட்டையும் போய் பேசிக்கிட்டு இருக்கிய? வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. வாழ நினைத்தால் வாழலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எல்லா பாட்டும் எதை மையப்படுத்துது? தனி மனிதன். ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் ஒரு டிபேட், இந்த பட்டிமன்றம் மாதிரி. இந்த பக்கம் கழுதை, இந்த பக்கம் புலி. கழுதை சொல்லுச்சு, புல்லுடைய நிறம் வெள்ளை. கழுதை புல்லுடைய நிறம் வெள்ளை. புலி சொல்லுச்சு பச்சை. நோனோ, புல்லு வந்து வெள்ளை நிறம் தான், ஒயிட். நோ, புல்லு வந்து பச்சை. வழக்கு பெருசாயிருச்சு. உன்னை காட்டுக்கு ராஜா சிங்கம், சிங்கத்திட்ட கொண்டு போனாங்க. என்னடா உங்களுக்குள்ள வழக்கு? ராஜா, புல்லு நிறம் பச்சைன்னு நான் சொல்றேன் ராஜா, இந்த கழுதை வெள்ளைங்குது, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க ராஜா. இப்ப சிங்கம் சொல்லிச்சு புலி மேலதான் தப்பு. புலி, ராஜா புல்லு பச்சை தானே ராஜா, தப்பு மேலதான், இல்லை உனக்கு தான் தண்டனை. 6 நாளைக்கு வாயை திறக்கப்படாது. கழுத, யூ கேன் கோ, யூ ஆர் ரிலீஸ்ட். தப்பு பண்ண கழுத, புல்லோட நிறம் வெள்ளைன்னு சொன்ன கழுதையை ரிலீஸ் பண்றாங்க. இப்படிதான் நம்ம நாட்டில் பல கழுதைகள் ரிலீஸ் ஆயிருது.
தப்பு பண்ணுது, அது தப்பு பண்ணியிருக்கு. புல்லோட நிறம் வெள்ளைன்னு சொல்லியிருக்கு, ஆனால் யூ ஆர் ரிலீஸ்ட். ஒரு ட்ரெண்ட் பார்த்துருக்கீங்களா? தனித்தனமாக பேச வேண்டியது, பேசினோடனே அங்கிட்டு 10 பேர் கொந்தளிக்க வேண்டியது, கொந்தளிச்ச உடனே எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது. இவங்க ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி தேடி கண்டுபிடிச்சு உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. கைதான அடுத்த 2 நாள்ல நிபந்தனை ஜாமீன். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 10 மணிக்கு கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டா பேசுனது ரைட் ஆயிருமா? என்ன நியாய தர்மம் இருக்கா? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டா பேசுனது தானே சார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. நான் காக்கன்னு திருவள்ளுவர் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனித்தனமா பேசக்கூடாது. பல வருடங்கள் கழித்து வார்த்தைகள் மறைந்து போகலாம், ஆனால் வடுக்கள் மறைந்து போகாது. அந்த வார்த்தையால் வந்த வடு மறையாது. இப்ப கழுதை ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கழுதை ரிலீஸ் ஆயிடுச்சு. கழுதை போயிடுச்சு. கழுதைக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், லாலாலான்னு போயிடுச்சு. அது போகையில புலியை பார்த்து புலிக்கு அவமானமா போச்சு. இது ஒரு கழுதை, ஆஃப்டர் ஆல் ஒரு கழுதை நம்மளை வக்கணம் காட்டிட்டு போகுது. சிங்கத்திட்ட புலி கேட்டது, ராஜா புல்லோட நிறம் பச்சை தானே ராஜா? நான் கரெக்டா தானே சொன்னேன்? நீ சொன்னதுக்காக தண்டனை இல்லை. கண்ட கழுதைகிட்டையும் உனக்கு என்ன பேச்சு? கண்ட கழுதைகிட்டையும் உனக்கு என்ன பேச்சு? அது கழுதை, அதுக்கு அவ்வளவுதான் அறிவு. அது புல்ல வெள்ளைங்க ஆமான்னு சொல்லிட்டு போவியா? அதுகிட்ட போயிட்டு புல்லு பச்சை பச்சை. தண்டனை நீ பச்சைன்னு சொன்னதுக்காக இல்லை, கண்ட கழுதைகிட்டையும் பேசுனது ஓன் தப்பு. கண்ட கழுதைகிட்டையும் பேசி ஏன் நேரத்தை வீணாக்குனது மகா பெரிய தப்பு. இப்ப புரியுதா? யார் கையில் இருக்கு? எதுக்கு பேசுற? நம்ம கையில் தான் சார் இருக்கு. எனக்கு இவர் பேச்சு ஒத்து வரலன்னா விலைக்கு போயிரு. இக்னோர், இரிட்டேட் ஆகாதீங்க, இக்னோர் பண்ணுங்க. ஒரு மரத்தடியில் போய் நிக்கிறீங்கன்னா 4 விதமா நிக்கலாம். பழம் பழுத்து தொங்குது, நின்றுகிட்டே இருக்கான். இன்னும் அரை மணி நேரமா நிக்கிற, பழம் விழும்னு பார்க்குறேன். எப்படி பழம் விழும்னு பார்க்குறேன். இன்னொருத்தன் காத்தடிக்க மாட்டேங்குதே, காத்தடிச்சா உளுமே. இன்னொருத்தன் காத்தடிக்கிற வரைக்கும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளே ஒரு உழுக்கு உழுக்குவோம். 3வது, மரத்தை உழுக்கிறது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். செடியை உழுக்கலாம், மரத்தை உழுக்க முடியாது. கிளைய உழுக்கலாம், மரத்தை எப்படி உழுக்குவ? பழம் மேல இருக்கு. 4வது ஒருத்தன் முடிவு பண்ணா,
காற்று அடிக்க வேணாம், உழுக்கவும் வேணாம், நானே ஏறி பறிப்பேன்டான். கிடுக்கிடுன்னு ஏறினா 4 பழத்தை பறிச்சான், சாப்பிட்டான், போனான். பழுப்பது மரம், பறிப்பது மனம். பழுப்பது மரம், பறிப்பது மனம். மனதளவில் பறிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா காரியம் ஆகாது. என்ன பண்ணணும்? முயற்சி, உழைப்பு, அட்டெம்ப்ட், எஃபர்ட், ஆக்ஷன். மனசளவில் பழம் 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 பறிக்கணும், பசிக்குது பசிக்குது. இப்போ இப்படி தீர்ப்பு சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தன் சொன்னா, நான் மகிழ்ச்சியா வாழ்றதுன்னு தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னா. எப்படி இவர் பெரிய இவர், நான் மகிழ்ச்சியா வாழணும்னு தீர்மானிச்சிட்டேன். பக்கத்தில் சொன்னா, இல்லை ரவி சொன்னார், ரவி நான் மகிழ்ச்சியா வாழணும்னு தீர்மானிச்சிட்டேன்னு. ரவி சொல்றாரு, நீ தீர்மானிச்ச நாங்க விட்டுருவோமா? ஏ மற்றவங்களோடப்பா கடவுள் என்ன டிசைன் பண்ணியிருக்காருன்னு தெரியலையே. நீ மகிழ்ச்சியா வாழணும்னு தீர்மானிச்சிட்ட, கடவுளோட திட்டம் என்னன்னு தெரியலையே. அப்ப அவன் சொன்னா, கடவுளுடைய திட்டம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடவுள் என்ன திட்டம் வேணாலும் போட்டுக்கிட்டு முடியா, நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். தன் என்ன? நீங்க சொன்னீங்களே ரவி, உங்க பேச்சுக்க தீர்ப்பு கை தட்டலனா அப்படின்னு கேட்டாரா? வந்த உடனே கை தட்டலனா, அப்போ ஒரு பட்டிமன்றத்தோட வெற்றி என்னைய வச்சு இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. இவரை நான் ஈரோடுல இருந்து கூட்டிட்டு வந்து பட்டிமன்றத்தோட வெற்றி என்னைய வைத்து அல்ல, நடுவரை வைத்தும் அல்ல, நீங்க தட்டுற கைதட்ட வச்சு. இப்ப தீர்ப்பு அது உண்மை. கைதட்டு இல்லைன்னா பேச்சு ஓடாது. அது உண்மை. பிறருடைய உதவி. எந்த பேச்சுக்கு கைதட்டுவான்? மொக்கையா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவர் கைதட்டினா எப்போ? வையம்பட்டி பாட்டை பாடையில தானே கைதட்டினீங்க. அப்ப கைதட்டு தீர்மானிக்கல, கைதட்டையே பேச்சு தீர்மானிக்கிறது. ஒண்ணு. அப்புறம் கல்பனா, ஒரு விளக்கை தூண்டி விடுவதற்கு தூண்டுகோல். விளக்க தூண்டணும்னா விளக்குன்னு ஒண்ணு இருக்கணும். விளக்குல எண்ணெய்னு கொஞ்சம் இருக்கணும், திரின்னு ஒண்ணு இருக்கணும். இந்த பாருமா கல்பனா, விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, தூண்ட முடியாது. அந்த திரியில இம்முனுக்காண்டு நெருப்பு இருக்கணும். பாரதி வார்த்தையில சொன்னா அக்னி குஞ்சு இருக்கணும். அந்த திரி நுனியில ஒரு கொஞ்சோண்டு நெருப்பு இருந்தா தான் என்ன பண்ணலாம்? தூண்ட முடியும். ஒண்ணும் இல்லை. கல்பனா நின்றுகிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உன்னை சங்கர்ராமன் கேட்கிறாரு, ஏக்கா வாட் ஆர் யூ ஆக்சுவலி டூயிங் அப்படின்னு. நான் தூண்டுறேன். தூண்டுறியா? எதை தூண்டுற?
சுடரை தூண்டு. சுடரெங்க புரியுதா? விளக்கு நீ, அதில் இருக்கிற எண்ணெய் உன்னுடைய சிந்தனை, அதில் இருக்கிற திரி உன்னுடைய அறிவு, அதில் இருக்கிற சுடர் தான் உன்னுடைய ஞானம். அது எதுவுமே இல்லைன்னா எப்படி தூண்டுவ? இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா, நான் சொல்லல, பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னார்கள், நம்ம மூதாதையர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். என்ன அர்த்தம்? நீ வென விதைச்சனா வினை அறுப்ப, தென விதைச்சனா தினை அறுப்ப. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். தாமே வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப இன்னா செய்யாம இருக்க வேண்டியது யாரு? புறநானூற்று பாட்டு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அடுத்த வரி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. பிறர் அந்த வார்த்தையே இருக்கிறதுல. உனக்கு நடக்கிற நல்லது கெட்டது யார் கையில் இருக்கு? உன் கையில் இருக்குது. சும்மா போற ரவிக்குமாரை கூப்பிட்டு அப்படின்னு நான் துப்புடனா அவரு துப்புவார்ல, அவர் வீட்டில் போயிட்டு இருக்காரு, தேமேன்னு போயிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு, நீ தானே புத்தகத்தில பேசல? ஆமா, நான் தான் பேசுறேன். இந்த பிறர் கையிலேன்னு பேசுனியா? ஆமா. அப்படின்னா அவரு, நீ தானே நடுவரா இருந்த? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதை விட தெளிவா ஒரு திருக்குறள் இருக்கு. நம்ம வாழ்க்கை என்பது பெருமையும் சிறுமையும் கலந்தது தானே. நம் வாழ்க்கை என்பது பெருமையும், எல்லா நேரமும் பெருமையே வந்துகிட்டு இருக்காது, வருமா? அதே மாதிரி எல்லா நேரமும் சிறுமையே வந்துகிட்டு இருக்காது, பெருமையும் சிறுமையும் சேர்ந்து தானே வரும். அதான வாழ்க்கை. திருவள்ளுவர் எழுதினார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அவ்வளவுதான். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க. ஆங்கிலத்தில் ஒரு வரியில எழுதுனா, யூ ஆர் வாட் யூ திங்க். யூ ஆர் வாட் யூ திங்க். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அதைத்தான் தத்துவம் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னது. அகம் பிரம்மாஸ்மி என்றால் என் வாழ்க்கை என் கையில்தான், நம் வாழ்க்கை நம் கையில்தான். அப்போ இந்த ரெண்டு பேரும் 15 நிமிஷம் பரிதவிச்சு பேசினாங்களே, அதுக்கு அர்த்தமே இல்லையா? அப்போ இன்க்ளூசிவ். இப்போ ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல அரசியல்ல, இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் அப்படிம்பாங்க. அந்த சொல்றவன் பூரா எக்ஸ்க்ளூடடா நிற்பான். எக்ஸ்க்ளூடடா நின்றுக்கிட்டு இன்க்ளூசிவ்மா. இப்போ இந்த ரெண்டு டாப்பிக்கையும் இன்க்ளூசிவா சேர்த்து ஒரு தீர்ப்பு சொல்றேன். நம் வாழ்க்கை பிறர் உதவியோடு, நம் வாழ்க்கை பிறர் உதவியோடு நம் கையில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.